சொன்னா அனுபவிக்கணும், இதெல்லாம் ஆராயக்கூடாது. பழமொழி சொன்னா அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஏவிசி கல்லூரியில் இருக்கோம். சைதாப்பேட்டையில் முதலாம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவிகள் வந்திருக்காங்க. இவங்களுக்கான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொரிந்தி தேய்க்காத எண்ணெயும் பரிந்திடாத சோறும் பால் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஸோ இந்த பழமொழிக்கு என்ன உள்ளார்ந்த அர்த்தங்கள் அப்படின்றத முதல்ல இப்படியாமா ஏன் சொரிஞ்சின்னு என்ன தேய்க்கணுன்றாங்க? அப்பதான் பொடுகுலாம் போகுமா? பொடுகு. ஏய், இந்த டக்கால்ட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. பரிந்திடாத சோறுனா என்ன? ஏன் அது பால்ன்றாங்க? பரிந்துராத சோறு, சாப்பிடாத சோறு. ஃபர்ஸ்ட் இதுக்கு எண்ணெய் தேய்ச்சின்னு சொரியணுமா? ஆமா. அப்பதான் சொரிஞ்சிட்டு அப்புறம் சாப்பிடணும். சொரிஞ்சிட்டு அதே கையோட சாப்பிடணும். உன் பேச்சுல திமிர் தெரியுதே. சொரிந்து ஏன் எண்ணெய் தேய்க்கணுன்றாங்க? அப்பதான் உள்ள எல்லாம் நல்லா போகும். எது உள்ள? இந்த தோணி தலைய லோனாய் தாங்க முடியலப்பா. தலை உள்ள. அப்பதான் முடி கொட்டாம நல்லா வளரும். எண்ணெய் தேய்ச்சா. சரி. சாப்பாடு வேஸ்ட் பண்ணாம நம்மளுக்கு தேவையான சாப்பாடு வச்சு நம்மளுக்கு சாப்பிடணும். நம்மளுக்கு பின்ன நீ பக்கத்து வீட்டுல சேர்த்த வைப்ப நீ. ஏய் வட்டனா தம்ம இருக்கும் வாய் இருக்காதே. சொல்லுங்க சர்மிளா, இந்த பழமொழிக்கு என்ன விளக்கம் சர்மிளா? நல்லா எண்ணெய் தேய்க்கணும், சாரத்தை வீண் பண்ணாம தலையில தேய்ச்சிக்கணுமா? சாப்பிடணும்னு சொல்லுவாங்கடா. இல்லம்மா, ரெண்டுத்தையும் குழைச்சி தலையில தேய்ச்சிக்கணுமா நான் கேக்குறேன். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? அந்த பரிந்திராத சோறு சாரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் பகிர்ந்து சாப்பிடணும். எத்தனை கிலோமா செய்வீங்க வீட்டுல? எங்க வீட்டுல 1 கிலோ தான். 1 கிலோ செய்வீங்களா? யாராவது எத்தனை தடவை சாப்பிடுவீங்க? நானும் ஒருத்தர். நீ ஒருத்தர் சாப்பிடுவியா? சொல்லுமா, அந்த பழமொழிக்கு என்னமா விளக்கம்? சொரிஞ்சி தேய்க்கணும். நீங்க பழமொழி தப்பா சொல்லிட்டீங்க. சொரிஞ்சி தேய்க்கூடாது, சொரிஞ்சி தேய்க்கணும். சொரிஞ்சி எண்ணெயை தேய்க்கணும். ஆமா, அப்பதான் பேன் வேற டைரக்ஷன் போகும். ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். வேற டைரக்ஷன் போகுமா? எங்கேருந்து போவோம்? எங்கம்மா போவோம்? தலையில பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு போகுமா? இவ தலையில ஈரம் பீனு நிறைய இருக்கு, என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது. அப்புறம் மூடி வச்சு சாப்பிடக்கூடாது. மூடி வச்சு சாப்பிடக்கூடாது. மூடி வச்சு சாப்பிட முடியாதுதான், திறந்து தான் சாப்பிடணும். சொரிஞ்சினே சாப்பிடணும். நிறைய உடல் பாதைகள் இருக்கிற இந்த பேர் நம்ம விசாலினியை உடனடியா நீங்க மருத்துவமனை கூட்டு போங்க. சூப்பருங்க சார், இத பத்தி என்ன சொல்றீங்க? பிரில்லியன்ட். இவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கணும். சொல்லுமா, அந்த பழமொழி என்ன விளக்கம்? இப்போ என்ன தேய்க்கிறோம் பாத்தீங்களா? ஆமா. ஆஹா, அவனா நீ? இல்லம்மா, சொல்லு, நல்லா சொல்றேன். எண்ணெய் தேய்க்கிறோம். நல்லா ஃபர்ஸ்ட் தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சொரியணும். சொரி. ஓ, எப்படி சொரிப்பீங்க? சொரிஞ்சு காட்டுங்க, டெமோ பண்ணுங்க. ஓ, ஸ்டைலா சொரியணும்னா எப்படி சொரியணும்? இப்படி. வீட்ல சொரியணும்னா கதவு சாத்திட்டு எப்படி ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? சாதம் இப்ப சமைச்சு வச்சிடுறோம். இப்ப நம்ம சாப்பிட்டே ஆகணும். ஓகேவா? சாப்பிடலன்னா கெட்டு போயிடும். அதுதான் பால். ஃப்ரிட்ஜ்ல தூவி. ரொம்ப பேசுற. குறைச்சிக்கிறேன். இப்ப நான் சமைச்சேனே, எங்க நாய்க்கு கூட சாப்பிடவே சாப்பிடாது. அது தெரியுது. அது எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டியது. நானே இத சாப்பிடுவேன். நெசமாவே நீ புத்திசாலி பண்ணதா. சொல்லு சங்கீதா, இந்த பழமொழிக்கு என்னமா விளக்கம்? தலையில எண்ணெய் தேய்க்கும் போது நல்லா தேய்க்கணும். அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு பரிமாறணும், நல்ல மனசோட கொடுக்கணும். அதாவது முழு மனசோட கொடுக்கணும். மனசோட கொடுக்கணும். வேண்டாவரமா கொடுக்க கூடாது. ஓகே, கை தட்டி நம்மளோட மாணவிக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், இதெல்லாம் ஆராயக்கூடாது.